10 மணிக்கு தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டிருந்த விஜய் சரியாக ஒரு 9:30 மணி அளவில் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார். அங்கிருந்து இந்த திருச்சி டோல்கேட் இருக்கக்கூடிய இடைப்பட்ட 4 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திற்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பிடித்திருக்கின்றது. அந்த அளவு தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை ஆகக்கூடிய விதமாக அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தை சூழ்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். விஜய் கடந்த ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த பேருந்துக்குள் அமர்ந்து தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரையும் ஒவ்வொரு தொண்டரையும் பார்த்து உற்சாகத்தோடு கையசைத்த வண்ணமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டு அதில் கையெழுத்திட்டு அதே புன்னகையோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் திருச்சியினுடைய மையப்பகுதிக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே ஆகும். ஏனென்றால் திருச்சியினுடைய மாநகராட்சியின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிக்குள் இனிதான் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து செல்ல இருக்கின்றது. இதுவரை அந்த பேருந்து திருச்சி புதுக்கோட்டை வழித்தடத்திலேயே பயணம் செய்து கொண்டிருந்தது. தற்பொழுது திருச்சிராப்பள்ளியின் மாநகராட்சிக்கு உள்ளாக சென்று தலைமை தபால் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி பாலக்கரை ரவுண்டானா என்ற குறுகலான மார்க்கெட் பகுதி வழியிலாக விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து செல்ல இருக்கின்றது. இந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநகராட்சியினுடைய அந்த குறுகலான சாலைக்குள் செல்ல இருக்கின்றார்கள். ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து வந்த பொழுதே 2 பக்கமும் திரண்டு நின்ற தொண்டர்கள் வழி கொடுக்க இடமில்லாமல் பேருந்து தொடர்ந்து மெதுவாக ஊர்ந்து கொண்டே இருந்தது. எனவே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை கூட அந்த இடத்தை சென்றடைய ஆகும் என்று சொல்லக்கூடிய விதமாக பாலக்கரை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அதிகப்படியானவர்கள் விஜயை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். விஜயனுடைய பேருந்துக்கு முன்பாக நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பது, மலர் தூவி அவருக்கு வரவேற்பு வழங்குவது என்று அவர்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தொண்டர்கள் கூட்டம் அதிகரித்தால் கூட தொடர்ந்து விஜய் அதே புன்னகையோடு ஒவ்வொரு தொண்டரையும் நோக்கி கையசைத்த வண்ணமாக மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். மிகச்சரியாக 10:35 மணிக்கு விஜயனுடைய பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பகுதியை சென்றடைவதற்கே விஜய்க்கு இன்னும் 1 மணி நேரம் வரை கூட ஆகும் என்று சொல்லும் விதமாக அதிகப்படியான தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இதுபோன்று முக்கிய தலைவர்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய இடத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அந்தந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மூலமாக தொண்டர்கள் அழைத்து வரப்பட்டு அது ஒரு தொடக்க விழா நிகழ்வு போல இருக்கும். ஆனால் விஜயினுடைய இந்த பிரச்சாரத்திற்காக அவர் தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் இத்தனை பேருந்தில் தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்று எந்த விதியும் விதிக்கப்படவில்லை. சரக்கு வாகனங்களில் டாடா எஸ் போன்றவற்றில் வேன்களில் தொண்டர்கள் அழைத்து வரப்படவில்லை. விஜய் அழைக்கின்றார் வாரீர் வாரீர் என்று எங்கும் சுவரொட்டி ஒட்டப்படவில்லை. ஆனால் விஜயை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் இருந்தும் தற்பொழுது திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மார்க்கெட் பகுதி இருக்கக்கூடிய அந்த இடம் வரை கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் 2 பக்கமும் தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண தொடக்க விழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள். அதே உற்சாகத்தோடு விஜயும் இருக்கின்றார். விஜய்க்கு புத்தகங்களை பரிசாக வழங்குகின்றார்கள். அம்பேத்கர் படம் பொறிக்கப்பட்ட ஒரு புத்தகம் விஜயை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தன்னுடைய கொள்கை தலைவராக விஜய் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய படம் பொறிக்கப்பட்ட புத்தகத்தை பரிசீலிக்கின்றார்கள். வெள்ளை சட்டைகளை விஜயிடம் பரிசீலித்து அவரிடமிருந்து அவருடைய கையெழுத்து பெற்று பரிசாக பெற்றுக் கொள்கின்றார்கள். சிறுவர்களை அழைத்து வர வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனாலும் விஜய் மீதான அந்த ஈடுபாட்டின் காரணமாக தங்களுடைய தோள்களில் குழந்தைகளை சுமந்து வந்து அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் பார்க்க முடிகின்றது. அங்கே அதாவது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பிரச்சாரம் தொடங்கக்கூடிய மார்க்கெட் பகுதியிலும் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த பகுதியை சென்று சேருவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை கூட ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண தொடக்க விழா என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே திருச்சியில் நடைபெறுகின்றது என்று சொல்லும் விதமாக திருச்சிராப்பள்ளியினுடைய அந்த சாலையினுடைய கீழ்ப்பகுதி என்பது காரைக்குடி புதுக்கோட்டை செல்லக்கூடிய சாலை மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் சென்னையிலிருந்து திருச்சியை கடந்து செல்லக்கூடிய மதுரை திண்டுக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதி. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் வாகனங்கள் மேல் பகுதியில் செல்ல முடிவதை பார்க்க முடியும். அதே நேரம் ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடிய புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை, தேவக்கோட்டை, மானாமதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கான பேருந்துகள் தேங்கிய நிலையில் இருக்கின்றன. அதாவது ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருக்கின்றன. திருச்சியை விட்டு அவர்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. விஜய் உற்சாகத்தோடு அந்த தொண்டர்களை நோக்கி பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.